அன்பான நண்பர்களே, மனிதன் வாழ்க்கை குறித்து சத்தியவேதம் ஒரு பயணம் என்று வர்ணிக்கதை பார்க்கிறோம். பிறப்பு, வாலிபம், இறப்பு, அதுக்கப்புறம் நேருக்கு தெரியாது நித்தியம். பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கை நீண்ட தூர பயணம் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அதிலே ஒரு சில சத்தியங்களை நாம் வேதத்திலிருந்து காலை வேளையில் பார்க்க போகிறோம். வேதம் வைத்திருக்கிறவர்கள் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு திரும்புவோம். நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. நீதிமான்களுக்கு கர்த்தங்க பேசுகிறார். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன்கே பேசுகிறதை பார்க்கிறோம். எது நல்லது, எது நல்லது இல்லை என்பது இந்த நீண்ட வாழ்க்கையிலே அருமையானவர்களே நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அவர் அதை வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே வேதத்தை பார்க்கும்போது, வேதத்திலே தியானமாக இருக்கும்போது தேவன் என்ன எண்ணுகிறார், தேவனுடைய விருப்பம் என்ன, பிரியம் என்ன என்பதெல்லாம் நாம் கண்டுகொள்ளலாம். சத்தியவேதத்தில் எங்கள் தேவன் சொல்லும் பொழுது, ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆத்துமா என்றால் என்ன என்பதை முதலாவது சுருக்கமாக வேதத்திலிருந்து நான் காண்பிக்கிறேன். அதற்கப்புறம் இந்த ஆத்துமா என்ன அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இது உங்களுக்கு வெற்றி தரும். மனிதன் வெற்றிக்கென்றே வாழ்க்கையிலே படைக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய தேவன் வெற்றியின் தேவன். அவர் ஒரு நாளும் தோற்று போனதில்லை. அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போக வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த கோணத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனுக்குள்ளே வெற்றி நமக்கு இருக்கிறது. சிலுவை என்பது கிறிஸ்தவ மத சின்னம் அல்ல. சிலுவை என்பது வெற்றி சின்னம். எந்த மதத்தைச் சேர்ந்தவர் இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பீர்களானால் அருமையானவர்களே, இது உங்களுக்கு பலிக்கும், உங்களுக்கு லாபம். கடவுள் அவருடைய லாபத்துக்காக அந்த புஸ்தகத்தை எழுதி வைக்கவில்லை. பாருங்கள், ஆகவே இந்த வார்த்தையை கூர்ந்து கவனித்து அதன்படி செய்தால் இந்த கால வேளையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்ந்த அந்த ஸ்தானத்தை இந்த உலகத்திலேயே எட்டலாம் என்று உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சியாக நான் சொல்லுகிறேன். இவளெல்லாம் பிரசங்கங்கள் அல்ல, இவள் வாழ்க்கையின் அனுபவங்கள். ஆகவே எந்த மனிதனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு ஆத்துமாவை அறிவினால் நிரப்புவானால் அவன் வாழ்க்கை இந்த உலகத்திலேயே அது மாறிவிடுகிறது என்பதற்கு நான் ஒரு சாட்சி, இந்த ஊழியம் ஒரு சாட்சி. பாருங்க, தேவனால எல்லாம் கூடும். எளியவனை பொழுதிலிருந்து உயர்த்துகிறவர், சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் இந்த தேவன். இவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர். ஆகவே இது ஒரு மதம் அல்ல, உங்களை வாழ வைக்கிற தெய்வத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய பெயர் இயேசு. உங்களுடைய நல்வாழ்வுக்காக அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்துமா அறிவினால் நிறைந்திருக்குமானால் அது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும்
உன் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும், உன்னை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் லாபம். அது நல்லது. லாபம் என்பதை இந்த வாழ்க்கையில் அனுபவத்திலிருந்து கொஞ்சம் நான் அறிந்திருக்கிறேன். கடவுளோட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வது என்பது அது பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு பெரிய வீட்டுக்காரத்தில் நமக்கு நட்பு இருக்குதுன்னு சொன்னால் அதை மேன்மையாக நினைக்கிறோம். அதை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவர் தான் தேவன். அவருடைய பேர் இயேசு. அவரோடு அருமையானவர்களே உள்ள பழக்கம், அவரை பற்றிய அறிவு உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நல்ல வாழ்வை தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆத்துமா என்பது என்ன? மனிதன் 3 பகுதியுடையவராக இருக்கிறான் என்று சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அருமையான இங்கே 3 பகுதிகளை பார்க்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதன் ஒரு ஆவி, தேவன் ஒரு ஆவி. தெய்வதூதர்கள் ஆவிகள், எல்லா பொல்லாத ஆவிகளும் ஆவிகளாகவே இருக்கிறது. அர்த்தம் என்ன? இந்த மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது, மாம்ச கையால் தொட முடியாது. தேவன் ஒரு ஆவி. மனிதன் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே மனிதன் ஒரு ஆவி, அவனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. அவன் சரீரம் என்கிற கூற்றுக்குள்ளே தற்காலிகமாக குடியிருக்கிறான். நேரம் வரும்பொழுது கல்ல தோட்டத்துக்கு இந்த சரீரத்தை கொண்டு போவாங்க. அது வரைக்கும் இந்த பூலோகத்திலே வாழலாம். இந்த வாழ்க்கையிலே தேவனை ஒரு நண்பனாக வைத்து கொண்டு நீங்கள் செட்டி பெற வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பொல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தேவன் சடுதியிலே உங்களை மாற்ற முடியும். காரணம், அவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர், சர்வ அதிகாரம் படைத்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், உங்களையே படைத்தவர். ஆகவே அவருக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். எல்லா பொல்லாத சுபாவங்களையும் அவர் கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். பெரிய திட்டங்களை போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள இந்த வேலையை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்துவிட முடியும். இந்த இயேசுவை நண்பராக நீங்கள் மாற்றிக்கொண்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்று சொல்கிறேன். ஆவியில் தோல்வியில்லை, ஆத்மாவிலே தோல்வி இல்லை, சரீரத்திலே தோல்வி இல்லை. எல்லா ரீதியிலும் வெற்றி பெறும்படி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்கள் பேரோட சேர்த்து வெற்றி நீ எழுதிக்கணும். எப்போதும் வெற்றியை சிந்திக்க வேண்டும். சில மக்கள் தொடர்பு போகிற காரணத்தை நான் சொல்கிறேன். அவங்க சிந்திக்கிறது தோல்வியை பற்றி தான் சிந்திக்கிறாங்க. அது இப்படி தான் உங்களுக்கு நடக்குது. ஏன்னா இது ஆத்துமா, மனது, இது என்ன சிந்திக்கிறதோ அதுபடி நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்று வேதம் நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார். ஆகவே இங்கே 3 பகுதிகளை பார்க்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதன் ஆவியாக இருக்கிறான், தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் இந்த சரீரத்துக்கு உள்ளே வாழுகிறான். சரீரத்தை கொண்டு கலத்தரத்தில் போடுவாங்க, ஆனால் மனுஷனை கல்லறையில் போட முடியாது. அவன் நித்தியவாசி, சாவாமை உள்ளவன், தேவனை போன்றவன். நீண்ட பயணம் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் வந்தது ரொம்ப கொஞ்சம்.
ஒருவேளை கடந்த காலத்திலே தோற்று போயிருப்பீர்களானால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீண்ட எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. காரணம், மனிதன் ஒரு நித்தியவாசி. அவனுடைய முடிவு கலரையில். அதற்கு பின்னாலே தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், ஆகவே மனிதன் ஆவியாக இருக்கிறான். கையச்சு தொட முடியாது, கண்ணை வச்சு பார்க்க முடியாது. ஆனால் அவன் தான் உண்மையான மனுஷன். இந்த சரீரம் ஒரு கூடு, ஒரு காலகட்டத்தில் இது கரைக்கு போய்விடும். ஆக மனிதன் ஒரு ஆவி, அவனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, ஒரு மனது இருக்கிறது. ஆத்துமா என்றால் மனது என்று சத்திய வேதம் சொல்கிறது. சங்கீதம் 103 விதமாக சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறப்பதும் நினைப்பதும் எங்கே? மனதிலே. ஆகவே சத்தியவேதத்தின் ஆதாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையானவர்களே, மனது மிக முக்கியமானது. மனது அறிவில்லாமல் இருப்பது வாழ்க்கைக்கு நல்லதல்ல, குடும்பத்துக்கு நல்லதல்ல, தொழிலுக்கு நல்லதல்ல. மனது அறிவினால் நிறைந்திருப்பது அருமையானவர்களே எல்லாவற்றுக்கும் நல்லது என்று நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், அவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. த பாடி, ஸ்பிரிட், சோல். இது எப்படி வேலை செய்கிறது, வெற்றிகரமாக இருக்கணும்னா என்ன தேவை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் சொல்கிறார், அறிவு தேவை. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், அறிவில்லாத ஒரு உலகத்திலே இருக்கும், கொஞ்சம் பேர் படிக்காமல் இருக்காங்க, மற்றபடி கடல் கடந்து போய் பட்டங்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இங்கே தேவன் சொல்வது இந்த உலக பிரகாரமான டிகிரியை சொல்லலை, நல்லது. ஆனால் இந்த கல்லூரியில் அடிக்கிற டிகிரியை பற்றி அவர் சொல்லலை. தேவாதி தேவன், நம்மை படைத்த தேவன், நம்முடைய எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் அவருடைய ஷார்ட்டில் குறித்து வைத்திருக்கிற தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை பற்றிய அறிவு உங்களுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, தொழிலுக்கு நல்லது, எல்லாவற்றுக்கும் நல்லது என்பதை வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவத்திலே அறிந்து கொள்ளலாம். நாங்கள் கொஞ்சம் இதை ருசித்து பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் திருமணமாகி உங்களுடைய துணை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், மனித அன்பு வேற, தெய்வ அன்பு வேற. மனிதன் வேற, தேவன் வேற. தேவனுடைய பழக்க வழக்கம், தேவனோடு ஒரு நெருக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவனுடைய அன்பு, அது மனுஷிய அன்பு காட்டும் அது கோடி மடங்கு பெரியது நண்பர்களே. ஆகவே இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உள்ளத்துக்குள்ளே இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று ஒரு அழைப்பு கொடுங்கள். அவர் காத்திருக்கிறார். மனிதனுடைய நட்பு அவருக்கு மிக பெரிய ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் நிறைய நட்பு வைக்காங்க, கடைசியில் அவனே விரோதி ஆகிடுறான். தேவன் என்பவர் மனுஷன் கிடையாது. அருமையான அவருடைய நட்பு ஒரு நாளும் மாறாது. நித்தியமாக உங்களுடைய கர்த்தத்தோட்டத்துக்கு அப்புறமும் தாண்டி நித்திய காலம் வரைக்கும், தேவன் வாழுகிற காலம் வரைக்கும்
இந்த நட்பு நீடித்து கொண்டே போகும். ஆகவே இந்த நட்பை உங்களுக்கு முதலாவது அறிமுகப்படுத்துகிறேன். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுடைய குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவன் இயேசுவின் மேலே சுமத்தி கல்வாரி சிலுவையிலே அவரை தண்டித்து நொறுக்கி உங்களுடைய சார்பிலே அவரை கணக்கை தீர்க்க வைத்திருக்கிறார். முடிந்ததுன்னு இயேசு சொன்னார். என்ன முடிந்தது? பாவ கணக்கு முடிந்தது. இந்த பாவம் தான் எல்லாவற்றுக்கும் ஆணி வேறாக இருக்கிறது. எங்கே இருந்து வருகிறது? இது ஆதாம் காலத்திலிருந்து வருகிறது. ஆகவே யாரும் சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு இடம் இல்லை. அருமையானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சார்பிலே பதில் ஆளாக அவர் வந்து உங்களுடைய எல்லா கிரமங்களையும் எல்லா குறைவுகளையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அதற்குரிய தண்டனையை அவர் அனுபவித்து தீர்த்திருக்கிறார். முடிந்ததுன்னு சொன்னார். முடிந்ததுன்னா முடிந்தது, அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் கண்டினியூஷன் ஒன்றும் கிடையாது. ஒன்றே ஒன்று நித்தியம் வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறது. அது தேவனுடைய அன்பு. அந்த தேவன் அருமையானவர்களே நம்மை போல ஆவி ஆத்துமா சரீரம் உடையவராக இருக்கிறார். அவருடைய நட்பு மகா பெரிய ஆச்சரியமான ஒன்று, இந்த உலகத்தில் காணப்பட முடியாத ஒன்று. ஆகவே செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுக்கு மரியாதை கொடுத்து அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கணக்கு முடிந்தது. தண்டனை உங்களுக்கு கிடையாது, தண்டனை அவருக்கு. தவறு செய்தது நீங்கள், தண்டிக்கப்படுறது அவர். ஆகவே இத்தனை பெரிய ஒரு அன்பை அருமையானவர்களே இந்த உலகத்தில் எங்கே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாம் போகஸ், எல்லாம் ஏமாத்து. அவளும் உள்ளே பார்த்தா சைபர் தான் இருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே உங்களை படைத்த தேவன் உங்களை அழைக்கிறான். இந்த நீண்ட தூர பயணத்துக்கு அருமையான தேவன் உங்களை அழைக்கிறான். இதில் நீங்கள் ஒருவேளை அவரை மறந்து போகலாம், ஆனால் ஒரு நாள் அவர் உங்களை மறக்க மாட்டார். நீங்கள் அவர் கையை விட்டுடலாம், அவர் உங்கள் கையை விட போகிறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நட்பின் வாழ்க்கைக்கு அருமையானவர்களே எங்களுக்கு அழைப்பு வந்தது. நாங்கள் பெரியவர்கள் என்பதனால இல்லை, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சிறியவனை எங்கே சிறியவன் இருக்கான், எங்கே ஏழை இருக்கான்னு சொல்லி தேவன் பார்க்குறாரு. ஏழையில் பார்க்கும்போது எனக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படும். காரணம், ஒரு நாளில் நான் வந்து பெரிய ஏழையாக இருந்தேன். இன்றைக்கி நான் ஏழை கிடையாது. காரணம், என்னுடைய பணக்காரன் நண்பர் இயேசுவை நான் சந்தித்து விட்டேன். உண்மை அருமையானவர்களே, இந்த லாபம் உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று ஒரு ஆசையில் அருமையான இந்த முயற்சிகளெல்லாம் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆத்மா என்பது மனது. இந்த மனது தேவனை அறிகிற அறிவினாலே தேவன் எப்படிப்பட்டவர், அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார், எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. இது ஒரு மத புஸ்தகம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. இல்லை நண்பர்களே, ஒரு நீண்ட பயணம், தேவனோடு சேர்ந்து பண்ணுகிற ஒரு பயணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, பரலோகம் நம்பர் 1 இடத்துல வைத்திருக்கிற அந்த இயேசுவை நீங்கள் உள்ளத்திலே, தொழிலே, உங்கள் குடும்பத்திலே வைப்பீர்களானால் அந்த ஆசீர்வாதங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இலவசமாய் உங்களுக்கு வரும். எப்படி ஒரு நண்பனுடைய எல்லா நன்மைகளும் இன்னொரு நண்பனுக்கு வலிக்கிறதோ, அதுபோல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இலவசமாக பலிக்கும். அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கோம். இது மத பிரச்சாரம் அல்ல. நீங்கள் இங்கே வந்து சேர்றதுனால எங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் சேருவீர்கள், ஆனால்
உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் காத்திருக்கிறது என்று தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன். இந்த காலை வேளையிலே பாருங்கள், உலக பிரகாரமான அறிவுக்காக நன்றி. ஆனால் அதை குறித்து நான் பேசவில்லை. தேவனை அறிகிற அறிவு, அதில் நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். நம்முடைய நண்பரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இதுதான் உலகத்தில் பெரிய ஆசை. மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆகவே இந்த காலவேளையிலே வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல், வெற்றி இல்லாமல் தோற்று போயிருக்கிறவர்கள் பார்த்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே கர்த்தர் விதமாக அழைக்கிறார். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, அந்த கோயிலுக்கு போ, இந்த மலைக்கு போ, இந்த குளத்துக்கு போன்னு சொல்லி இயேசுநாதர் டைரக்ட் பண்ணுறதில்ல. இங்கே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் தான் அருமையானவர்களே முடிவு. அவர் he is a starting point, he is a finishing point, and he is the end of all. அருமையானவர்களே கவனிங்க. ஆகவே அவருக்குள்ளே எல்லாம் ஆரம்பமாகுது, அவருக்குள்ளே எல்லாம் முடிகிறது. அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் முடிவும் ஆயிருக்கிறார். அந்த தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த நட்பில் ஒரு நாள் ஒரு பங்கமும் ஏற்படாது. காரணம், ஏற்கனவே அவர் ஒரு கிரயத்தை கல்வாரி சிலுவிலே கொடுத்து விட்டு தான் இந்த நட்புக்கு உங்களை அழைக்கிறார். அருமையானவர்களே, சிலர் நினைக்கிறார்கள் ஏதோ கொஞ்சம் 50 ரூபா நோட்டை ஒரு கட்டை எடுத்து கோயிலில் கொண்டு போட்டு நல்லா நிறையா கொடுத்துட்டோம் போல இருந்து. மாற்றி சிந்தியுங்கள். உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். மலைகளை பாருங்கள், கடலை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், சூரியனை பாருங்கள். எல்லாவற்றையும் படைத்தவர் நம்முடைய 50 ரூபா நோட்டுக்கு அவர் அறந்துட்டு இருக்கல. நம்முடைய நட்புக்காக அவர் ஆசைப்படுகிறார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே உண்மையான நட்பு தேவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த தேவன் பெயர் இயேசு. பாருங்க, ஆகவே போவோம். மனிதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான ஒரு விடுதலையை அவன் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். உண்மையான நட்பை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனுஷன் உண்மையான விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். எல்லாவற்றுக்கும் பதில் வேகத்தில் இருக்கிறது. உண்மையான நண்பர், அவருடைய பெயர் இயேசு. அவரோட நட்பை வச்சுட்டீங்கன்னா இன்னொரு நட்பை தேட மாட்டீர்கள். பாருங்க, உண்மையான விடுதலையை அவருக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் பேசுகிறார். விடுதலைன்னு சொன்னால் சும்மா வாயில் பேசுகிற விடுதலை இல்லை, மனுஷன் சொல்கிற விடுதலை கிடையாது. தேவன் கொடுக்கிற விடுதலை. அருமையானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். இப்போ அடுத்த கேள்வி வருகிறது, சத்தியமாவது என்ன? சத்தியம் என்றால் என்ன என்ற கேள்வி வருகிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசுனார் பேசுகிறார் பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆகவே சத்தியம்னா கடவுள் தான். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். இதில் தான் நம்ம ஆரம்பித்தோம். ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. ஆத்மா தேவனை பற்றி அறிந்திருக்குமானால் மெய்யான விடுதலை உண்டாகும். எல்லாவற்றிலும் விடுதலை, கெட்ட பழக்கங்கள் விடுதலை, பீடி சாராயத்திலிருந்து விடுதலை, அருமையானவர்களே பொல்லாத நண்பர்த்திலிருந்து விடுதலை, எல்லா காரியங்களிலிருந்தும், தரித்திரத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, எல்லா விடுதலையிலும் சத்தியத்திற்குள்ளே இருக்கிறது. சத்தியம் என்பது என்ன? தேவன் தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆக இதுவரைக்கும் இயேசுவுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காதவர்கள் சத்தியத்திற்கு இடம் கொடுங்கள். இடம் கொடுத்தவர்கள் ஆத்மாவை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த ஆசையினாலே நிரப்புங்கள். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் உங்கள் மனது நிரப்பியிருக்கட்டும். வாழ்க்கையில் ஒன்றும் குறையப்படாது. நீங்கள் விரும்புகிற காரியங்கள் உங்களை தேடி வரும் என்பதை நான் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். நண்பரே, கவனியாகவே நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, சிலர் நான் ஏழைன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுருக்கீங்க. ஏழைகள் தான் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். அங்கே ஏன் தெரியுமா? அதுதான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. அங்கேருந்து தூக்குனது யாருன்னு கேட்டால், இயேசுவை தவிர வேறு யாரும் இப்படி செய்ய முடியாது. ஆகவே இயேசுவின் புகழ் அங்கே ஏழைகளிலே வெளிப்படுகிறது. ஆகவே ஏழைகளாக இருப்பதை பற்றி எந்த வெக்கமும் தேவையில்லை. நம்மை தூக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி பெருமைப்படணும். அவரை பற்றி இந்த காரியங்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறவர், சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர், ராஜ பந்தியிலே சேர்க்கிறவர், நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறவர், உயர்த்துகிறவர். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அவரை அறிவிலே பெருக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசத்தை காண்பிப்பார். சிலர் நீங்கள் ஏழைகள் என்று கூச்சப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கூச்சம் தேவையில்லை தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், தேவனுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குமானால் ஏழை என்ற கூச்சமெல்லாம் ஓடி போயிடும். ஏழ்மைத்தனங்கள் எல்லாம் அருமையான வெயில்பட்ட பனி போல போய்விடும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான நண்பரே, கவனியுங்கள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இந்த காலவேளையிலே உங்கள் ஆசை என்ன? தேவன் கேட்க சொல்கிறார், உங்கள் ஆசை என்ன? என்ற ஆசை இந்த தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். அதுதான் உண்மை, உண்மை, உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பெரிய பட்டாதாரி, பெரிய பணக்காரன் தகப்பேன், 3 கப்பலுக்கு சொந்தக்காரன். அவன் சொல்கிறான் பாருங்க, இவளெல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அதனால உலக பிரகாரமான நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமம் அவ்வளவு தூரம் உங்கள் மூலமாய் உயர்த்தப்படும். ஏனென்றால் இவ்வளவு எளிமைத்தனத்திலிருந்து இவ்வளவு உயர்வுக்கு கொண்டு வரக்கூடியவர் தேவன்தான். அவருடைய பெயர் இயேசு. இது மதம் இல்லை, கதை இல்லை. அருமையானவர்களே,
ரியல் வாழ்க்கை நடக்கிற காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் சொல்கிறார், வாக்கப்படுகிறார். அதற்காகத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வேதம் எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கவனிங்கள். ஆகவே ஏழைகளை தூக்குகிற கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு தூக்கினார், இன்றைக்கு எங்களை தூக்கி இருக்கிறார், நாளைக்கு உங்களை தூக்குவார். ஆகவே வேற்றுமையே கிடையாது. இந்த நட்பில் அருமையானவர்களை பின்னால கசப்படைவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தவறு செய்வீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஆகவே இந்த வாழ்க்கையில் அருமையானவர்களே, வாழும்போது தேவாதி தேவனை உங்களுடைய நண்பராக அருமையானவர்களே நீங்கள் வைத்துக்கொண்டு அவ்விதமாய் வாழ்க்கை பாதையிலே நடப்பீர்களானால் வாழ்க்கை எளிதாக இருக்கும். சவால்களை ஜெயிப்பீர்கள். நடக்க வேண்டிய நேர்மையான நீதியான வழியிலே நடப்பீர்கள். உண்மை. அருமையானவர்களே கவனிங்க. இவைகள் நம்ம ஆசைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை, இதுக்காக பிரயாசப்படுறதுனால லாபம் இல்லை. நாம் இந்த தேவனை அறிகிற அறிவிலே ஆத்துமாவை நிறைக்கிறதுக்கு பிரயாசப்படணும். வேதத்தில் அதிகமாக நேரத்தை செலவிடணும். எதிலையோ இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் நேரத்தை செலவிட்டு இருக்காங்க. விசேஷமாக அந்த செல்ஃபோனு ஒரு பாருங்கள் ஒரு தீமையாக முடிந்து விட்டது. அதனால் எத்தனையோ தற்கொலைகள், சொல்ல முடியாத தற்கொலைகள். இப்படிப்பட்ட அறிவை பற்றி நான் பேசவில்லை அருமையானவர்களே. வேத அறிவு, இயேசுவை பற்றிய அறிவு, தேவ அறிவு, இந்த அறிவை என்னால் ஆத்மாவை நிறைப்பீர்களானால் அது நல்லது என்று நீங்களே நாளைக்கு சொல்லுவீர்கள். அது மாத்திரமல்ல அருமையான பாருங்கள், ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். 3 யோவான் புஸ்தகம் 2ஆம் வசனம். 3 யோவான் புஸ்தகம் வசனம் 2. பிரியமானவனே, உங்களை பற்றி தான் சொல்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவனே, பாவம் மன்னிக்கப்பட்டவனே, இந்த தேவனை பற்றி ஒரு ஆர்வம் உள்ளவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல என்னை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். தேவன் சொல்கிறாரு பாருங்க. நம்முடைய நண்பர் எப்படிப்பட்டவர்? பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறது போல என்னை எல்லாவற்றிலையும் வாழ்ந்து, சரீரத்தில் வாழ்ந்து, பண விஷயத்தில் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். அருமையானுடைய கவனிங்க. ஆகவே இந்த பூலோக வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தரித்திரம்தான் சொல்லி அநேக நீதிமான்கள் நம்புகிறார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னுடைய நம்பிக்கையின்படி உனக்கு ஆக கிடவுது, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது. என்ன விசுவாசிக்கிறியோ அது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் பலிச்சிடும். இது ஒரு ஆவி உலகம், ஆவிகள் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு உலகம். ஆகவே நல்லதே யோசிங்க, உயர்ந்த வேலை யோசிங்க, அருமையானவர்களே பெரிய வேலை யோசிங்க, செல்வத்தை யோசிங்க, ஆரோக்கியத்தை யோசிங்க, நீண்ட வாழ்க்கையை யோசிங்க, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்க. நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை அந்த விதமாக மாற ஆரம்பித்து விடும். அந்த லெவலுக்கு சுண்டுவரில் வச்சு தேவன் உயர்த்திடுவார். ஆகவே எல்லாம் நமக்குள்ள தான் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் யோசிக்கிடுவோம், கடவுள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது,
நான் வந்து ரொம்ப கட்டிக்காரன்னு ஒத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு விளங்குது, எல்லாமே கடவுள் கிடையாது, இது நம்மகிட்டையும் இருக்குது. ஆத்மாவை பட்டினி போட்டுட்டு ஒன்றும் அறிவு இல்லாமல் இருந்தா அதுமாதிரி லௌகீகமான காரியங்களையும் ஜெயிக்க முடியாது, தெய்வீகமான காரியங்களையும் ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு பொறுப்பு தேவன் கிடையாது, அதுக்கு பொறுப்பு நானே. இதை கண்டுபிடித்து கொண்டேன். அதுக்கப்புறம் இனி சத்தியத்தை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களை தேட ஆரம்பித்தேன், ஓட ஆரம்பித்தேன், நாட ஆரம்பித்தேன். ஒரு நாளும் பணத்துக்கு பின்னால் ஓடல, உயர்வுக்கு பின்னால் ஓடல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நான் யோசிச்சுக்கிட்டேன். இட்ஸ் வெரி ரியல். அருமையானவர்களே பாருங்கள், நான் வந்து வாலிபம் கிடையாது, அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். இதெல்லாம் அருமையான திட்டமிட்டேனும் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்திருக்கிறார். எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவ்வளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் வாழ்க்கையெல்லாம் கூட 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 அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றா இழந்து மக்கள் மடியிலே போடுவார்கள், போட்டு விட்டார்கள். அருமையாளுடைய உள்ளம் திருப்தி அடைந்திருக்கிறது. எனக்கு எதுவும் தேவை? கர்த்தர் மேய்ப்பர், எனக்கு தேவையே கிடையாது. அருமையானவர்களே கவனிங்க, இந்த சத்தியம், இந்த தேவன், ஆத்மாவில் உள்ள இந்த அறிவு அவ்வளவு வேலையை வாழ்க்கையில செய்திருக்கிறது. வாழ்க்கையில் வந்து எல்லாம் எந்த முன்னேற்றத்திற்கும் நான் பிரயாசப்படவில்லை, முயற்சி பண்ணவில்லை, தந்திரம் பண்ணவில்லை, யார் காலையும் வாரிவிடவில்லை. தானாகவே வாய்ப்புகள் அருமையானவர்களே வந்து சேருகிறது. இது ஆச்சரியம் இல்லையா? அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, கர்த்தரால் ஆகிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் கண்களுக்கு எப்படி தெரியுதுயா? என் கண்ணுக்கு ஆச்சரியம் 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 ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த விளக்காரம் இப்படி கொடுக்க மாட்டான். எத்தனையோ பிரசங்கமார் வர்றவங்க வந்த உடனே முதல் கேள்வி தான் கேட்காங்க, விச் கண்ட்ரி, எந்த தேசத்துலேருந்து உங்களுக்கு எய்டு வருது? நான் சொல்கிறேன், ஒரு எய்டும் இந்த 35 வருஷத்தில் வந்ததில்லை. பரலோகத்திலே அருமையானுடைய உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து மடியிலே போடப்படுகிறது, கிடீர மாதிரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஏதோ எங்களால் முடிந்த அளவில் நாங்கள் அது கொடுக்க பிரயாசப்படுகிறோம், வாங்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு உலகமே எங்கே வாங்கலான்னு யோசிச்சு அடுத்தவங்க காலை வாரி விட்டுட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் சேர் சண்டை. அந்த சேரில் நான் உட்காருவேன்னா நீ உட்காருவியா? ஒரு நீ பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிறியவனை உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவன், உட்கார பண்ணுகிறவர். நம்ம இடத்துல இன்னொருத்தர் இருந்தான்னா, தாவீது இடத்துல சவுல் இருந்தான்னா, அவனை தட்டி விட்டுட்டு அந்த இடத்த காலி பண்ணி கர்த்தர் தாவீது இந்த இடத்துல உட்கார வைக்கிறார். அந்த தேவன் உன்னுடைய தேவன், மாறாதவர். அவரது உனக்கு செய்ய விரும்புகிறார். நம்பு நம்பு நம்பு. கர்த்தர் மேலே நம்பிக்கை வை. கர்த்தருடைய காரியங்களை அற்பமாக எண்ணாத, உயரமாக நினை. யார்கிட்ட வாங்கலாம்னு நினைக்காத. கொடு 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 கொடு, கொடுத்து கொண்டே இருப்பார். அருமையானுடைய கவனிங்க. ஆகவே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வாழ்க்கை கல்லறை தோட்டத்தோடு முடிந்து போகிறதில்லை, அதுக்கப்புறம் அது தொடருகிறது. இது நீண்டகால பயணம், தொடர்ச்சியான பயணம், பரிசுத்தமான பயணம், தேவனோடு கரங்கோர்த்து நடக்கிற பயணம். அருமையானவர்களே, போக 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 லாபந்தானே ஒழிய
நஷ்டம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாதுகாவலான இந்த இடத்துக்குள்ளே ஓடி வந்து விடுங்கள். அவருடைய பேர் இயேசு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமானதற்கு ஓடி சுகமாயிருப்பான். ஆகவே இந்த வாழ்க்கை கருத்தோட்டத்தோடு முடிஞ்சு போகிறதில்ல. இது நீண்ட கால பாதுகாவலான, லாபகரமான, பரிசுத்தமான ஒரு பாதை. இந்த பாதையில் அருமையானவர்களே, எங்களோடு கைகோர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த குலத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கையின் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களோட நட்பு வைக்க விரும்புகிறோம். எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. உண்மை 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 உண்மை. காரணம், தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் எப்படி கொடுக்கலான்னு பார்க்குறோம். அதுதான் ஊழியம், உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. நீதிமொழிகள் 4:18, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எப்படியா உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் எதிர்காலம் எப்படின்னு கேட்டால், அருமையான குருடனு கூட அருமையானவர்களே தெரியும். பாருங்கள், அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும். 8 மணிக்கு வெளிச்சம் அதிகம், 10 மணிக்கு அதிகம், 12 மணிக்கு மேக்சிமம். இந்த நீதிமானுடைய முடிவு அது. முடிவில் கர்த்தர் மேக்சிமம் பிரகாசமாக இருக்கும்படி உதவி செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருக்கு ஒன்றும் கிடையாது. 800 கோடி மக்களுக்கு கர்த்தர் இப்படி செய்ய முடியும், இவ்வளோ நேரத்தில் செய்ய முடியும். பாருங்கள், அவ்வளோ லேசு. அதனால் இந்த நிலையிலிருந்து கர்த்தன் நம்ம தூக்க முடியுமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற ஆத்மாவே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆத்மாவை சத்தியத்தினாலே நிரப்பும், உண்மை குறித்த அறிவினாலே நிரப்பும் என்று அருமையானவர்களே, கேட்க வேண்டிய காரியங்களுக்காக கேட்போம், ஜபிக்க வேண்டிய காரியங்களுக்காக ஜெபிப்போம், வாஞ்சிக்க வேண்டிய காரியங்களை வாஞ்சிப்போம், தேட வேண்டிய காரியங்களை தேடுவோம். இவளெல்லாம் கூட 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 அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மடியிலே அருமையானவர்களே தானாக வந்து விழும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல அவ கூட கொடுக்கப்படும் சொன்னால் எவன் தருவான் இந்த உலகத்தில்? இன்னைக்கு பார்த்தா அது அவர் போய் சொல்ல மாட்டார், அப்படியே நிறைவேறி விட்டது, கூட கொடுக்கப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, கவனியங்கள். அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இந்த சீசரில் கூப்பிட்டார, இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய மேதைகள், அறிவாளிகள், பட்டாதாரிகள், பணக்காரர்கள், உயர்குலத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். ஒருவனையும் ஒரு சீசனாக கர்த்தர் அழைக்கவே இல்லை. ஆச்சரியமான விஷயம். யாருக்கும் அழைப்பு கிடையாது. இங்கேருந்து மெனக்கட்டு நடந்து கடற்கரைக்கு போய் அங்கே அன்றாட பிழப்புக்கு, வயிற்று பிழப்புக்கு அன்றாட மீன் பிடிச்சி விற்று அதை வச்சு தான் சாப்பிடணும். அப்படிப்பட்ட ஏழைகளை அருமையானவர்களே, இந்த உயர்வுக்கென்று கர்த்தர் தேடி அழைத்தார். இந்த கால வேளையிலே
யார் ஏழை, யார் தாழ்வானவன், யார் தள்ளப்பட்டவன், வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, என் கண்ணு அவங்கள தான் தேடுது. ஏன்னா அது மூலமாக தான் எனக்கு அதிகமான மகிமை கிடைக்கும். இவனுக்கு டிகிரி 4 டிகிரி சொன்னால் அவன் சொல்லுவான், என்ன இருந்தாலும் எனக்கு டிகிரி 4 இருக்கு இல்லையான்னு சொல்லுவான். கர்த்தர் சொன்னார், டிகிரி அன்றாட மீன் பிடிக்கணும், அதை விற்கணும், அந்த சில்லறை வச்சு சாப்பிடணும். இப்படிப்பட்ட ஆட்களை தான் கூப்பிட்டு அப்படியே விடவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். கிறிஸ்துவை ஆழமாக அறிந்து கொண்டவர்கள் பாருங்கள், ரொம்ப இழப்பமான ஒரு வாழ்க்கை விரும்ப மாட்டார்கள். அது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வராது. இங்கே இப்படிப்பட்டவர்களை அழைத்தார். ஊழியம் செய்யும்போது கடினமான பாதையில் தான் நடத்தினார்கள். காரணம், அவங்க ட்ரெயின் பண்ணுறாரு. அந்த மாதிரி பின்னாலே வரப்போகிற உயர்வுக்கு இப்பொழுது நல்ல அஸ்திபாரம் போடுறதுக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அருமையானவர்களே, ஆனால் என்னைக்கும் அவர்கள் அந்த மாதிரி மீன் பிடிக்கிற ஆட்களா, சில்லறைக்கு இப்படி அலைந்து திறந்துற ஆட்களா? அவர் விட்டு செல்லவில்லை. இவளைதான் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, ஊழியக்காரனுக்கு இந்த செருப்பா, ஊழியக்காரனுக்கு இந்த பேண்டான்னு யோசிக்கான். எல்லாம் நத்திங்கயா. கர்த்தரத்திற்கு உயர்வு சொல்ல முடியாது, வாயால் வேரிக்க முடியாது, ஆத்மாவால் கிரகிக்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த இடம்தான் எதிர்காலத்தில் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடம். பாருங்க, இந்த தினசரி மீன் பிடிக்கிற ஆட்கள்கிட்ட லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம், 28வது வசனம், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். இந்த 12 பேரும் இந்த சில்லறை காசுக்காக அந்த மீனை விற்றா தான் அன்றைக்கி சாப்பாடு. அது அப்படி அலைஞ்சி வாழ்க்கையை நடத்தின மக்களை கர்த்தர் பிடித்தாரே, அவளுக்கு என்ன எதிர்காலம் வச்சுருந்தாரு பாருங்க. 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள். சிங்காசனம்னா ராஜா, ராஜானா கிரீடம், ராஜானா செங்கோல், ராஜானா ராஜ குதிரை, சேரட்டு, பல்லாயிரக்கணக்கான வேலைக்காரர், யுத்த வீரர், அத்தனை மகத்துவம் அவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். வைத்து பாருங்க, அவர்களுக்கு காத்திருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஊழியம் செய்ய யாராவது செய்தாச்சுன்னு சொன்னால் அற்பமாக மக்கள் நினைக்கிறார்கள். பெண்ணு கொடுக்க யோசிக்கிறான். உலக மனுஷன் அவன் பாவம். தேவனை பற்றி அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. பெண்களுக்கு விசேஷமாக தாய்மாருக்கு பாருங்க, ஆத்மா தேவனை கொடுத்த அறிவினால் நிரம்பிச்சுன்னு சொன்னால் ஊழிஞ்செய்வது பாக்கியம். இந்த உலகத்தில் அருமையானவர்களே, நூறத்தனையாக கர்த்தர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, மறு உலகத்திலையும் கர்த்தர் அவர்களுக்கு சிங்காசனத்தையும் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி அது காத்திருக்கிறார். வேதத்தில் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம், என் பிதாவின் வீட்டிலே அநேக அரண்மனைகள் உண்டு, உங்களுக்காக ஒரு அரண்மனையை ஆயத்தம் பண்ண போகிறேன். கூரை குடிசையை யோசிக்காத. ஏன் சொல்கிறேன்னா, நான் அப்படி தான் யோசித்தேன். பெந்தெக்கோஸ்தேல சேரும்போது கூரை குடிசை தான் நமக்கு. பாருங்க, கர்த்தர் சொன்னார், ஆத்துமா இங்கே ப்ராப்ளம் இருக்குது, அறிவில்லை. ஆத்துமா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல. பரலோகத்தில் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பைபிளில் போட்டிருக்கு. என் பிதாவின் வீட்டிலே அநேக அரண்மனைகள் உண்டு, உங்களுக்காக ஒரு அரண்மனை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு அரண்மனை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடே சேர்த்து கொள்வேன். ராபர்ட் யங்குடைய மொழிபெயர்ப்பை வாசித்தேன். உலகத்திலேயே பெரிய எபிரேய வல்லுனர். பாருங்க, அப்படிப்பட்ட ஆளுடைய மொழிபெயர்ப்பு வாசித்தேன். உங்களுக்காக ஒரு குடிசையை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லலை. அதுக்கு இங்கே ஏற்கனவே நம்ம பாட்டையும் போட்டேன், தாத்தா பாட்டி எல்லோரும் இருக்காங்க. அதுக்கு இயேசுநாதர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்கிறார், உங்களுக்காக அரண்மனை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து வர்ற நோக்கமே அதுதான். எதுக்குன்னு கேட்டால், இதில் வாழ்ந்தது போதும், இந்த லிமிட்டடு ரெசிடென்ஸில் வாழ்ந்தது போதும், வா போகலாம் அரண்மனைக்கு. இன்னைக்கு கிரீடம் பார்க்குற கண்ணுக்கு தெரியல, அன்னைக்கு கிரீடம் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு தெரியும். கையை வச்சு தொடலாம். நிச்சயமாகவே அருமையான 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருக்க போகிறோம். சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து அரசாள போகிறோம். ராஜாக்களை போல கர்த்தர் எதிர்காலத்தில் நமக்கு ஆயத்தம் பண்ணும்படி நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய நட்புக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நட்பை கண்டுபிடித்து கொண்ட மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தாவே, இந்த நட்பை அறியாத மக்களுக்கு கண்களை திறந்து விடும்படி இயேசுவின் கல்வாரி மூலமாக நான் ஜெபிக்கிறேன். நட்பிலே ஆழமாய் பெருக பலுக விரிவடைய எங்களுடைய சபைக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.